அன்பு உள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள். உங்கள் ஸ்மார்ட் குமரி குக்கிங்கில் இன்னைக்கு கேரட் அல்வா. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேரட் அல்வாக்கு தேவையானது, கேரட் அல்வா செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு 3 கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்ல சின்ன எக்ஸ்ட்ராக்டரில் போட்டு துருவி எடுத்துக்கோங்க. அப்படின்னா மிக்சியில் போட்டு அரைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கேரட்டை மிக்சியில் போட்டு அடித்ததுக்கு பின்னாடி எவ்வளவு வருதோ அதே அளவுக்கு சமமாக சர்க்கரை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக முந்திரி பருப்பு, 3/4 கிளாஸ் பால், 50 மில்லி நெய். அவ்வளோதான். முதல்ல நாம் எடுத்து வச்சுருக்கிற கேரட்டை மிக்சியில் போட்டு 1/4 கிளாஸ் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டில் சர்க்கரை எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற சர்க்கரை இன்றைக்கி சரியாக இருக்குது. 1 கப் கேரட் பேஸ்ட் இருக்குது அப்படின்னா 1 கப் சர்க்கரை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அல்வா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் நாம் எடுத்து வச்சுருக்கிற பாலை சேர்த்துக்கோங்க. கூடவே நாம் அரைச்சி வச்சுருக்கிற கேரட்டையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. பால் 1/2 கிளாஸு இல்லைன்னா 3/4 கிளாஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதை விட அதிகமாக நாம் பால் சேர்க்கும் போது அல்வாவோட கலர் கொஞ்சம் லைட் கலரில் பார்க்குறதுக்கு அவ்வளோவா அட்ராக்டிவாக இருக்காது. அதே சமயம் அல்வாவோட டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் பால் 1/2 கிளாஸ் இல்லைன்னா 3/4 கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதுதான் சரியாக இருக்கும். இப்போ இதை நாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நாம் சேர்த்துருக்கிற இந்த பால் நல்லா சுண்டை வற்றி வரணும். அது வரைக்கும் இதை நாம் கொதிக்க விட்டுடலாம். நாம் சேர்த்த பாலெல்லாம் நல்லா வத்திருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் இது கூட நாம் எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரையை சேர்த்த உடனே சர்க்கரையெல்லாம் நல்லா உருக ஆரம்பிச்சிடும். சர்க்கரை உருகி கொஞ்சம் தண்ணியான பதத்துக்கு அல்வா மறுபடியும் வரும். அப்படி உருகின சர்க்கரை பாகெல்லாம் இந்த கேரட்டோட சேர்ந்து மறுபடியும் ஒன்றாகி கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரும். அப்படி வர்ற வரைக்கும் நாம் இதை கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், சர்க்கரையெல்லாம் உருகிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் நாம் இதை மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் கெட்டியாகிடும். அதுக்கப்புறமா நாம் முந்திரியெல்லாம் சேர்த்துக்கலாம். நாம் சர்க்கரை கலந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பாருங்கள், இது கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் முந்திரியை போட்டுக்கலாம். முந்திரியை போட்டு லைட்டாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டாச்சு. இது கூட நாம் எடுத்து வச்சுருக்கிற நெய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நெய்யை சேர்த்த பின்னாடி நாம் இதை ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது. அப்படி கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அல்வா கல்லல்வாவாக மாற ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஹார்டாகிடும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது, சாப்பிடவே முடியாது. அதனால் நெய்யை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இறக்கி எடுத்துடலாம். அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டாச்சு. இதை நாம் இனிமேல் இறக்கி வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான கேரட் அல்வா தயாராகிடுச்சு. இந்த ஸ்வீட் கட்டாயம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கேரட் அல்வாவை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா விரும்புங்க, பகிருங்க. விரைவில் அடுத்த உணவுடன் உங்கள் ஸ்மார்ட் குமரி குக்கிங். நன்றி, வணக்கம்.